அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலையில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி கூட 0 to 0 கால் பண்றவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரூல், அந்த டைம் என்ன டைம்ல எடுக்கணும், அந்த ரூல்ல 5 ரூல்கள் இருக்கு. அந்த ரூல் வரும்போது மட்டும்தான் அதை அப்ளை பண்ணணும். எல்லா டைம்ல 0 to 0 கால் பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரியில மட்டும்தான் 0 to 0 கால் பண்ணணும். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண பயமா இருக்கு சார் எனக்கு அப்படின்னா, அப்படியே நம்ம கால்குலேஷன் நெக்ஸ்ட் வீக் கால்குலேஷன்ல போட்டு அதில் ட்ரேட் பண்ணுங்க பயமா இருக்கிறவங்க. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, வருகிற 2ஆம் தேதியிலிருந்து நம்ம மேக்ஸ் அண்ட் மார்க்கெட் கிளாஸ், இப்போ லாஸ்ட்டாக ஒரு காட்சி புது நிறைய கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்ட்ராடேக்கு எல்லாத்துக்குமே பொசிஷன் எல்லாமே. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்கலாம் தனியாக இனி ஒரு கம்யூனிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் 2ஆம் தேதியில இருந்துங்க. போன பேட்ச் இந்த பேட்ச் இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கிறதும் ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி குரூப். இனி வர்றதெல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுவோம். சில மாதத்துக்கு ஒரு 4 to 8 கால்ஸ், அந்த எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத கூட அந்த குரூப்ல இனி மென்ஷன் பண்ணுவோம். எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ இருக்கு இல்லையா, நம்ம இண்டிகேட்டர், அது வந்து அப்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் இதுலையும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டீட்டெயில்ஸும் அந்த டேட் வரும்போது நியராக எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ஸ் பார்த்துடலாம் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் 7,38,000 கான்ட்ராக்ட் இன்னும் பொசிஷன் ஹோல்டுல பையிலே இருக்காங்க. ஒரு 2027 கான்ட்ராக்ட் மட்டும் நேற்று செல் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, 3,11,902 கான்ட்ராக்ட் இன்னும் செல்லில் இருக்காங்க. ஆனா ஒரு 22,000 கான்ட்ராக்டும் பையில வந்திருக்காங்க. எஃப்ஐ பாருங்க, 4,47,917 கான்ட்ராக்ட் செல்லிலே இருக்காங்க. நேற்று செல்லில் தான் அவங்க சேஞ்ச் ஆயிருக்காங்க. டிஐ ஒரு 2,119 கான்ட்ராக்ட், 21,191 கான்ட்ராக்டும் சேஞ்சஸ் ஒரு 283 கான்ட்ராக்ட் செல்ல. அப்போ நாளைக்கு வந்து பை பொசிஷன், ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்பைரி டோட்டல் மந்த்லி எக்ஸ்பைரி முடியும் போது நாளைக்கு ஒரு கீழையும் மேலையும் இதாகிறதுக்கான பிளான் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் நம்ப மாட்டோம். லைவ்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இது நம்ம லைவ்ல நம்ம மேக்ஸ் வச்சு நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இன்னும் ரீட்டைலர் இவ்வளவு இருக்கிறது வந்து கவர் பண்ணாங்கன்னா மார்க்கெட் பெருசா சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க கவர் பண்ணாங்கன்னா அதுக்கு தான் ப்ரோ ட்ரேடர் இப்பவே ஒரு அடித்தளம் போட்டுருக்கிற மாதிரி இருக்கு. காலையில கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சமா கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா திருப்பி இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். இல்ல ப்ரோ ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடர் அதே டைரக்ஷன் இருந்தாங்கல்ல, அப்படியே இருக்கிறத அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம். நீங்க அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் வச்சு ட்ரேட் எடுக்க மாட்டோம். இது ஒரு அடிஷனல் டூல் தான். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்துருவோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. பர்ஃபெக்டா இருக்கணும். எக்ஸ்பைரி ட்ரேட் பண்றதுக்கு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். அப்படியே ட்ரேட் பண்றது அவ்வளவு அருமையா இருக்கும். ட்ரேட் பண்ண சொல்லிட்டு போகும், பிரீமியம் இங்க தான் போறேன், அடுத்தது இங்க தான் போறேன்றதெல்லாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கும். சரி, இன்னைக்கு 25,900 கால் 58 ரூபீஸ்க்கு வந்து இங்க இருந்து இருக்கு. இங்க 58 ரூபீஸ் வந்தா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு வந்தா ரெசிஸ்டன்ஸா மாறிடும். அப்போ மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். அப்போ 58 ரூபீஸ் 25,900 கால் 58 ரூபீஸ்ங்கிறது இன்னைக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். அங்க வரல, இந்த பிரைஸே இன்னைக்கு வரல சார் அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அது இங்க வராம இங்க இருந்து இப்படியே போயிட்டு another வேல்யூ இருக்கும். நான் இங்க சொல்லலையா, இங்க இருந்து போனா ஒரு வேல்யூல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தே ஆகணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும். அதே போல கீழே வந்தாலும் சப்போர்ட் எடுக்கணும், சப்போர்ட் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போலதான் இங்க பிரைஸே வராம மேல போச்சுன்னா இங்க போயிடும். இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பிரேக் பண்ணி ஃபர்தரா மேல போகலாம். ஆர் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு அங்க இருந்து இங்க வரும். அப்பதான் நீங்க இந்த இடத்த கன்சிடர் பண்ணணும். இந்த இடம் வராம போனா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யூடியூப் பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அதனால தவிர்த்துடுங்க. நம்ம இங்க இருந்து வரும்போதே ட்ரேட் எடுப்போம். அதனால நீங்க 58 ரூபீஸ் வரும்போது எடுத்தீங்கன்னா உங்க ட்ரேட் பெட்டரா இருக்கும், ரிட்டர்னும் பெட்டரா இருக்கும். அப்போ இன்னைக்கு 25,900 கால் 58 ரூபீஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும்போது அங்க வரும்போது என்ன பொசிஷன்ஸ் முடிவெடுங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.